வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரீமியம் குவாலிட்டி ஆடியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு பிராண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எடுத்திருக்கக்கூடிய ரெண்டு பிராண்டோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமோலேருந்து ஷார்ட் ஃப்ளோ ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் வித் கிளிப்ஸ்லேருந்து KD 51M புக்ஷெல் ஸ்பீக்கர் வித் டேக்கன். ஸோ இந்த ரெண்டு பிராண்ட் ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடலில் ஜாமோலேருந்து S805 ஸ்டுடியோ சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டான ஒரு மினி ஃப்ளோ ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளோ ஸ்டாண்டிங் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து இவங்க வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிராண்ட் நியூ ஸ்பீக்கர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து 3 கலர்ஸ் வந்து அவைலபிள். ஒன் வந்து பிளாக் கலர் ash magnetic grill with pure white with ash magnetic grill and fully wooden color. இந்த மூணு கலர்லையுமே வந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்டு ஸ்டுடியோ சீரியஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து ஆடியோ வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 805 இது வந்து ஸ்டார்டிங் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளோ ஸ்டாண்டிங் சீரியஸில் இது வந்து 805ங்கிறது ஸ்டார்டிங். இதுக்கு அடுத்தது 807 அண்ட் 809 இந்த சீரியஸில் வந்து ஜாமோவில் ஸ்பீக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 805 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த கிரில் வந்து மேக்னெட்டிக் ஷீல்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரிமூவபிள் டைப். ஸோ இது வந்து ஸ்பீக்கர்ஸோட வீவிங் என்ன ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ட்ரைவ் தான் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து என்ன நமக்கு வந்து ஆடியோ கிளாரிட்டி வி கேன் கெட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மச் பெட்டரான சவுண்ட் கிளாரிட்டி வந்து நம்மளால் இந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 2-வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப் ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வெண்டடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான கேபினெட் MDF போர்டு கேபினெட் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டி வந்து இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மினி டவர் ஸ்பீக்கர் இருக்குது. இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸில் பாலிஃபைபர் ஊஃபர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு 1 இன்ச்சஸில் சில்க் டோம் டியூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோ ஸ்டாண்டிங் ஸ்பீக்கரோட வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ohms இம்பிடன்ஸில் 80லேருந்து 160 வாட்ஸ் வரைக்கும் பவர் வந்து ஹேண்ட்லிங் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 88 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 ஹெர்ட்ஸ்லேருந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கேபினெட் ப்ளஸ் ஹை ரிச்சான ஒரு பேஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். என்னதான் வந்து ஒரு காம்பேக்டான ஃப்ளோ ஸ்டாண்டிங் ஸ்பீக்கரை வந்து இவங்க மேக் பண்ணியிருந்தாலும் இதிலேருந்து வரக்கூடிய பேஸ் அண்டு ஹை ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கும் இதிலிருந்து வரக்கூடிய சவுண்ட்ஸுக்கும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்குது. இந்தளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வருதா வித்தவுட் சப்வூஃபரில் வந்து ஒரு பேஸ் கிரியேட் பண்ணுறதை வந்து இந்த டவர் ஸ்பீக்கர்லேருந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த டவர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க மேக் பண்ணியிருக்க கேபினட்டோட டைமென்ஷன் பார்க்கும்போது 31 இன்ச்சஸ்க்கு வந்து ஹைட் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஷார்ட்டாக இன்க்ளூடிங் ஸ்டாண்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சஸ்க்கு வித் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேக் பண்ணியிருக்குது 11.5 இன்ச்சஸ்க்கு வந்து டெப்த் மேக் பண்ணியிருக்காங்க. பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது நமக்கு வந்து ஃபீல் ஆகிறதுக்காக. இந்த ஸ்பீக்கர்ஸோட வெயிட் ஒரு யூனிட்டோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.6 kg வந்து ஒரு யூனிட் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டவர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ஓப்பன் பாக்ஸ் கண்டிஷனில் வித் ஒரிஜினல் பாக்ஸ் அக்சசரிஸோட அப்படியே வந்து கிட் வந்து அவைலபிள் இருக்குது. யூஸ்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெவர்லி கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு ஓப்பன் பாக்ஸ் கண்டிஷனில் தான் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் பாக்ஸ் ஸ்பேஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து நியூ ஒன் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து இவங்க ஸ்பீக்கர் டெர்மினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-வே பைண்டிங் போஸ்ட்டில் பனானா ப்ளக் பண்ணுற மாதிரியான ஒரு பைண்டிங் போஸ்ட் வந்து இவங்க பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காம்பேக்டான ரூம் எனக்கு வந்து ஒரு காம்பேக்டான ஃப்ளோர் ஸ்டாண்டிங் வேணும் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ரியலி ஒர்த்தபிளாக இருக்கும். அண்ட் ஒரு ஹை குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒன்லி ஃபார் மியூசிக். எனக்கு வந்து ஸ்டீரியோ சாங் மட்டும் தான் நான் கேட்க போகிறேன். எனக்கு அதுக்கு புக் ஷெல்ஃப் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான ஒரு டவர் ஸ்பீக்கர் வேணும் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு குவாலிட்டியுமே வந்து ரொம்ப ஒர்த்தபிளான ஒரு குவாலிட்டி வந்து இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்லேருந்து KD 51M. இதுவுமே வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கருக்குமே இவங்க வந்து கிரில் வந்து மேக்னெட்டிக் ஷீல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கிரில் வந்து நமக்கு ரிமூவபிள் டைப். இது வந்து ஸ்பீக்கர்ஸோட வியூவிங் பொசிஷன். ஸோ இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்கிறது 2-வே பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப் ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டுமே வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கருக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸில் பாலிஃபைபர் ஊஃபர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 இன்ச்சஸில் த்ரோம் டியூட்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை அண்ட் மிட் இது ரெண்டுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக தெரியற மாதிரி இருக்கும். ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மைல்டான பேஸ் வந்து இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஓம்ஸ் அண்ட் வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
8 ohms இம்பிடன்ஸில் சேம் 80 வாட்ஸ் பவரில் வந்து இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் அவங்க கொடுத்துருக்காங்க. 89 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் 89ங்கிறதுனால நமக்கு வந்து இதை ஃப்ரண்ட் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம வந்து சரவுண்டு ஸ்பீக்கருக்கு வந்து ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான சரவுண்டு, ஒரு சின்ன சின்ன மியூசிக்கல் லெவல்லாம் தெரிகிற மாதிரி இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் வந்து இவங்க மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் டெர்மினலை பொறுத்த வரைக்கும் 2-way பைண்டிங் போஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பனானா ப்ளக் பண்ணுற மாதிரியான ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்லீக்காகவும் ஒரு ஹைட்டை வந்து நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்லீக்காக இருக்குது. நான் ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரை வந்து ரொம்ப ப்ராடாக மேக் பண்ணாமல் நீங்கள் சரவுண்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஃப்ரண்ட் சேனலுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி வந்து இவங்க இதில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 12 இன்ச்சஸ்க்கு வந்து ஹைட் பில்ட் பண்ணியிருக்காங்க. டெப்த்தை பொறுத்த வரைக்கும் 11 இன்ச்சஸ்க்கு டெப்த் மேக் பண்ணியிருக்காங்க பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக. ஸோ வித்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 6.5 இன்ச்சஸ்க்கு வந்து வித்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட வெயிட் 3.5 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. நல்லா சாலிடாக மேக் பண்ணியிருக்காங்க. லுக்குமே வந்து ஒரு ப்ரீமியம் லுக் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 48 ஹெர்ட்ஸ்லேருந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மைல்டு பேஸ் வித் ஹை மிட் இது எல்லாமே சேர்ந்து மிங்கிள் ஆகி வர்றதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து நீங்கள் சரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, ஆர்எல்ஸ் நான் அந்த டவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி தான் இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கருக்குமே வந்து பியூர்லி நீங்கள் வந்து மியூசிக் கேட்க போகிறீங்க, நீங்கள் ஒரு மியூசிக் லெவல் எனக்கு வந்து ஸ்டீரியோக்கு சாங் கேட்கணும், பேஸ் வந்து எனக்கு மைல்டாக இருந்தால் போதும், எனக்கு வோக்கல் சவுண்ட் அண்ட் ஒரு கிளாரிட்டி வந்து ஆடியோலேருந்து வர்றது எனக்கு ஃபீல் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ரியலி ஒர்த்தபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸுமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு லைட் யூஸ்டு கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது. பாக்ஸ் மட்டும் இல்லை, நம்ம இம்போர்ட் பண்ணதுனால பாக்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டு பிராண்டையும் சேம் வீடியோவுக்கு கொண்டு வந்ததுக்கான ரீசன் நான் ஃபீல் பண்ணது இந்த ஜாமோ அண்ட் கிளிப்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல தான் சப்ளை ஆகுதுன்னே சொல்லலாம். அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்விட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிராண்டில் வரக்கூடிய ட்விட்டருமே வந்து சேமாக தான் இருக்குது. அண்ட் இவங்க மென்ஷன் பண்ணுற நேம் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. இவங்க வந்து சாஃப்ட் டோம் ட்விட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் கிளிப்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரோம் ட்விட்டர்னு கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அண்ட் ரப்பர் இது எல்லாமே பார்க்கும்போது சேம் டிட்டோ தான். அண்ட் இதுவுமே இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது பாலிமர் ஊஃபர் தான். ரெண்டு பிராண்டுக்குமே ரெண்டுத்துக்கும் சேமான ஒரு காமனான விஷயம் பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருந்தாலும் இந்த வென்டட் போர்ட்டுங்கிறது தான். இந்த ரெண்டு பிராண்டோட வென்டட் போர்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவலண்ட்டாக ஒரு மாடல் மாதிரியே ஒரு மாடல் பிராண்டு மட்டும் தான். இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் கிளிப்ஸுங்கிற நேம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஜாமுன்றதை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாமுங்கிற நேம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒருவேளை மேபி இதுவும் கிளிப்ஸாக இருக்குமோ, ரெண்டும் ஈவனாக இருக்குது, ஒரே டிட்டோவில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு குவாலிட்டி தான். சேம் வந்து 8 ohms இம்பிடன்ஸ், 80 வாட்ஸ், 80 வாட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து சிமிலராக இருக்கிறதுனால தான் ஒரே மாதிரி லுக்கில் இருக்கிறதுனால நான் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டுமே வந்து கிரியேட் பண்ணலாம், இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரே வீடியோக்குள்ளே இந்த ரெண்டு ஸ்பீக்கரும் நம்ம வந்து கொண்டு வந்தோம். ஸோ இந்த ரெண்டு பிராண்ட் ஸ்பீக்கர்ஸுமே வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் சவுண்ட் சிக்னேச்சரை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் பிராண்ட்ஸ் தான் இந்த ரெண்டுமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் வித் பாக்ஸோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து லைட் யூஸ்டு வித்தவுட் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தேட்டர் செட்டப் வேணும்னாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.